இதில் உப்பு பத்துமான்னு பார்க்கவா? சூப்பர். அன்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ், நார்த்தன் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான புளி இஞ்சி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா? இது வந்து எல்லாமே சேம் குவான்டிட்டி வேணும். புளி 1 கப்பு புளி எடுத்திருக்கேன். 1 கப்பு மிளகாய் பொடியாக வெட்டினது எடுத்திருக்கேன். 1 கப்பு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக கொத்தி வெட்டணும். இது 1 கப்பு சர்க்கரை, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கடுகு, மஞ்சள் பொடி, எண்ணெய், பின்ன வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டில் கொஞ்சம் பொடிச்சு போடுவோம். கருவேப்பிலை வேணும். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அடுப்பத்தை வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்குவோம். இதுக்கு பேரே புளி இஞ்சிங்கிறதுனால புளி நிறைய சேர்க்கணும். இதில் வந்து இஞ்சி மிளகாவை விட புளி தான் நிறைய இருக்கணும். ஏன்னா இஞ்சியும் காரமாக இருக்கும், புளியும் காரமாக இருக்கும். அப்போ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த புளி வந்து கூட கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் கூடையே ஊற்றிக்குவோம். இது 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் இருந்தாலும் கெட்டு போகாது. கடுகு போட்டுக்குவோம். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து 1 கப் இஞ்சி. இஞ்சி நம்ம நிறைய சேர்த்தோன்னா நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. தினம் 3 கிராம் இஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் குறையும். பித்தத்தினால் வர்ற தலை சுத்து, மைக்ரைன் தலை வலி இருக்கு இல்லையா, அது எல்லாம் இந்த இஞ்சி சாப்பிட்டா மாறும். அதே மாதிரி ஜலதோஷம், நமக்கு ஜலதோஷத்தினால் வர்ற இருமல், சளி தொல்லைகள், அதெல்லாம் இஞ்சி சாப்பிட்டா மாறும். அடுத்தது 1 கப்பு பச்சை மிளகாய் பொடியாக வெட்டினது, அது போடுவோம். இந்த பச்சை மிளகாயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ப்ராஸ்டேட் கேன்சர், சிகரெட் குடிக்கிறதுனால உள்ள லங் கேன்சர் அதெல்லாம் வராமல் தடுக்கும். இதில் வந்து 0 கேலரி, அதனால் வெயிட் ரெடியூஸ் ஆகும். நார் சத்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு டயபெட்டிக் ரொம்ப நல்லது. விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ இருக்குது, அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த மூக்கடைப்பு, ஜலதோஷம் அப்படி இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டா. இப்போ இது நல்லா வறுத்துருச்சு. இது மூக்கில் இருமல் வரும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் இது தெரிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் இது செய்யவே முடியாது, அவ்வளோ மணமாக இருக்கும் இது. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுவோம். காயம், இது நல்லா அப்படி எண்ணெயில் வறுபட்டுறதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுவோம். இதில் புளி தண்ணி ஊற்றுவோம். புளி வந்து கட்டியாக பிழிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இந்த புளியில் உள்ள நல்ல குணங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். புளி வந்து தொண்டை புண்ணு, இருமல், வீக்கம் அதெல்லாம் குறையும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். புளியில் உள்ள நார் சத்து வந்து தமனிகளில் உள்ள கொழுப்பை குறைக்கும். இதில் பொட்டாசியம் நிறைய இருக்குது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், பொட்டாசியம் வந்து ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். விட்டமின் சி நிறைய இருக்குது.
இது சுகருக்கு, பேன்க்ரியாஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லது. இந்த புளி வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சதுன்னா நம்ம புளி பிழிஞ்சிட்டு அது ஜூஸ் ஆக்கி குடித்தோன்னா நம்ம உஷ்ணத்தை தடுக்கும். அது புளியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அல்சர், கேன்சர் அதெல்லாம் வராமல் தடுக்கும். இப்போ வந்து இந்த புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சர்க்கரை போட்டுக்குவோம். சர்க்கரையும் ஒரே அளவு தான், 1 கப் சர்க்கரை வேணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரையில் நிறைய அயன் இருக்குது. அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ உப்பு சேர்ப்போம். இதில் வந்து நம்ம அறுசுவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு சில டிஷ்ஷை பார்த்த உடனே நாக்கில் எச்சி ஊறும் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது. அந்த இப்படி நமக்கு சலைவா செக்ரேஷன் நிறைய ஊறுச்சுன்னா அது டைஜஷனுக்கு நல்லது. ஆச்சு. லாஸ்ட்ல இல்லை கொஞ்சமாக வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கும் போது வெந்தயம் போட்டோம்னா கசப்பாக இருக்கும். இப்போ போட்டோம்னா அந்த கசப்பு இருக்காது. கம்மியாக, ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். சாரி, நான் மைக்கு மாட்ட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு பவுட்ரு போட்டேன் இல்லையா, அது வந்து வெந்தயம் வறுத்து பிடிச்ச பொடி. அது வந்து ஃபஸ்ட்டே நம்ம வெந்தயம் கடுகு தாளிக்கும் போது போட்டோம்னா கசப்பாயிரும். இப்படி லாஸ்ட்டில் வறுத்துட்டு கொஞ்சமாக போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னோடய சன்னின்லா பிரசாந்துக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு இது. இது வந்து பிரசாந்துக்காக. நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.